ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நம்ம இந்தியாவிலேயே மிகவும் விலை உயர்ந்த கார்களை வைத்திருக்கும் ரொம்பவே லக்ஸரியான நடிகர்கள்லாம் யார் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இதை கேட்டவொன்னே ஒரு சில பேர் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவீங்க, இது நாட்டுக்கு தேவையா, வீட்டுக்கு தேவையா, இதனால் எங்களுக்கு என்ன பிரோஜனம் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்குலாம் சொல்லிக்கிறது ஒன்று தான் நண்பர்களே. அதாவது இந்த நடிகர்களை பார்த்து இவங்களுக்காக தோரணம் கட்டுறது, ஸ்டார் கட்டுறது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷோ போய் தேட்டரில் பார்த்து கூப்பாடு போடுறது அப்படின்ற மாதிரி இருக்கிறனால தான் இவங்கெல்லாம் இந்த அளவு லக்ஸரியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவங்க இருக்கிறது எந்த தப்பும் இல்லை, ஆனால் இவங்களை கொண்டாடுற நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்படி நீங்கள் இருக்கணும்னா இவங்க எப்படி லக்ஸரியாக வாழ்கிறாங்க, எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற நுணுக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஒரு தேட்டரில் பண்ணுறத, ஸ்க்ரீனில் பண்ணுறதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டாள் ஆடுவீங்க. அதனால் இவங்கள மாதிரி நீங்களும் சந்தோஷமாக லக்ஸரியாக இந்த அளவுக்கு கார் வாங்கலாம் கூட அட்லீஸ்ட் இஎம்ஐ கட்டாமல் பைக்கும் காரும் வாங்கி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். அதனால தான் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போடுறேன். இப்போ வாங்க ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக என்ன மாதிரியான கார்கள்லாம் வச்சுருக்காங்க டாப் 5 லிஸ்ட்டில் பார்ப்போம். டாப் 5 வேணாம், டாப் 6 பார்ப்போம். டாப் 10லாம் ரொம்ப போர் அடிச்சிடும். அதனால் எந்த நடிகர்கள்லாம் இந்த டாப் லிஸ்ட்டு, அதாவது டாப் 6 லிஸ்ட்டுக்குள்ளே வராங்க, இந்தியாவிலேயே மிகவும் விலை உயர்ந்த கார்கள் யார்கிட்ட இருக்குது அப்படின்றத பற்றி தான். வெறும் தமிழை பற்றி சொல்ல போகிறதில்ல, ஆனால் நம்ம தமிழ் நடிகரும் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தரா 2 பேரா, வாங்கலாம் பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் 6வது இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் நடிகர் ரித்திக் ரோஷன் அவர்கள் தான். ரித்திக் ரோஷன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஏகப்பட்ட கார்கள் இருக்குது. அதோட ஒர்த்து என்ன, மொத்த கார்களோட ஒர்த்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17.5 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 17.5 கோடி ரூபா மதிப்புள்ள கார்களை அவர் வச்சுட்டு இருக்கிறாராம். அதில் அவர் வச்சிருக்கிற ரொம்ப காஸ்ட்லியான கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் 2ன்றாங்க. கிட்டத்தட்ட அதுவே 7 கோடி ரூபா வருது. அதுக்கப்புறம் ஃபெராரி 360 மோடனா அப்படின்ற ஒரு காரு, அதுவே 1.5 கோடி ரூபா வருது. இதையும் தாண்டி மெர்சிடிஸ் மேபேக் எஸ் கிளாஸ் வச்சிருக்கிறாரு, அது 3 கோடி ரூபாவா. ரேஞ்ச் ரோவர் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ற ஒரு காரு, அது 4 கோடி ரூபா. அதுக்கப்புறம் போர்ஷே கியான் அப்படின்ற ஒரு கார் வச்சிருக்காரு, அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போர்ஷே கியான் டர்போ 2 கோடி ரூபா. ஸோ மொத்த மதிப்பு இவர் வச்சிருக்கிற காரோட மொத்த மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17.5 கோடி ரூபா வருது. ஸோ ரித்திக் ரோஷன் அவர்கள் இந்த மாதிரி 17.5 கோடி ரூபாய்க்கு சும்மா தூக்கி போடுற கைலாங்கல்ல போடுற காரை வச்சிருக்கிறாருப்பா. அதனால இந்த லிஸ்ட்ல 6வது இடத்தை பிடித்திருக்கிறார். இப்போ இந்த லிஸ்ட்ல அடுத்ததா 5வது இடத்தை பிடித்திருக்கும் நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, அவரும் ஒரு பாலிவுட் நடிகர் தான். அவர்தான் நடிகர் சல்மான் கான் அவர்கள். சல்மான் கான் அவர்களே 5வது இடத்துல தான் வந்திருக்கிறாரா? ஐயோ என்னையா சொல்ற? அப்ப டாப் 4 லிஸ்ட்ல யார் வந்திருக்கானா பொறுத்திருந்து பாருங்க நண்பர்களே. அதாவது நம்ம சல்மான் கான் அவர்கள் கிட்ட எந்த மாதிரியான கார்கள் இருக்கு, மொத்தம் அந்த கார்களோட மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுல முதல் கார் என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்சிடிஸ் ஏஎம்ஜி GLE அப்படின்ற ஒரு கார் வச்சிருக்காரு, அது 2 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் ஆட்டோபயோகிராஃபியும் வச்சிருக்காரு, அது ஒரு 4 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் பேந்தம் அப்படின்ற ஒரு கார் வச்சிருக்காரு, 10 கோடி ரூபா. நான் சொன்ன பார்த்தீங்களா ஆட்டோபயோகிராஃபின்னு, நீங்கள் நம்பிட்டீங்கல்ல, அது ரேஞ்ச் ரோவர் ஆட்டோபயோகிராஃபி 4 கோடி ரூபா. அதுக்கு ஒரு லெக்ஸஸ் LX 470 அப்படின்ற ஒரு கார் வச்சிருக்காரு, இது வந்து 2 கோடி ரூபா. இதையும் தாண்டி Audi RS7 மற்றும் BMW X6 இந்த காரும் அப்படி பக்கத்தில் மளிகை கடைக்கு போகிறதுக்கு, பொட்டி கடைக்கு போகிறதுக்கு, முனையில் இருக்கிற டீ கடைக்கு போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன கார்களை அடிக்கடி யூஸ் பண்ணுவாரா. ஸோ இந்த கார்களோட மதிப்பு மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 18 கோடி ரூபா வருது. அதனால தான் நம்ம சல்மான் கான் அவர்கள் ரித்திக் ரோஷனோட ஒரு 50 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கார் வச்சிருக்கிறனால இந்த லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடித்திருக்கிறார். இப்போ இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வேற யாரும் இல்லை, அவரும் ஒரு பாலிவுட் நடிகர் அஜய் தேவகன். என்னையா இவனுங்க எல்லாமே 3, 4, 5, 6ன்னு வருவானுங்கன்னு பார்த்தா வெறும் 4, 5, 6ன்னு வந்து நிற்கிறானுங்க. பாலிவுட்ல அவ்வளோ சம்பளம் வாங்குறானுங்க, கார் மட்டும் இவ்வளோ கம்மியாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருங்க நண்பர்களே வரேன். இவங்கெல்லாம் கார் கிரேஸா அப்படின்றதையும் தாண்டி இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காரை பந்தாக்கினாலும் அதுக்கப்புறம் வெளில ஷோ ஆஃப் காட்டணுனாலும் அப்படின்ற மாதிரி வச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம சவுத் இந்தியன்காரங்க தான் காரை அனுபவிச்சு வாங்குறானுங்க, அதனால தான் காசே பார்க்கறது கிடையாது. பட் இவங்கெல்லாம் இந்த நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து சும்மா பந்தா நானும் வச்சிருக்கிறேன் பாரு அப்படின்ற வாங்குறனால தான் இவங்களோட கார்கள் இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம அஜய் தேவகன் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்களின் மதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 கோடி ரூபான்றாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கார் இவர் என்ன வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஸூரியஸான ரோல்ஸ் ராய்ஸ் கல்லினம் அப்படின்ற ஒரு கார் வச்சிருக்காரு, கிட்டத்தட்ட 7 கோடி ரூபான்றாங்க. இதையும் தாண்டி மெர்சிடிஸ் மேபேக் GLS 600 அப்படின்ற ஒரு கார் வச்சிருக்காரு, அது வந்து 4 கோடி ரூபான்றாங்க. இதையும் தாண்டி மெசரட்டி கோட்ரபோர்ட்டே அப்படின்ற ஒரு கார் வச்சிருக்காரு, அது 1.7 crore. ரேஞ்ச் ரோவர் வாக் வச்சிருக்காரு, இது ஒரு 2.5 கோடி ரூபான்றாங்க. அதுக்கப்புறம் BMW i7 வச்சிருக்காரு, அது 4.66 கோடி ரூபா. BMW Z4 அப்படின்ற ஒரு காரு, அது வந்து 1.25 crore. Audi Q7 அது ஒரு 1 கோடி ரூபா. ஸோ மொத்தமாக பார்த்தா 19 கோடி ரூபா மதிப்புள்ள கார்களை நம்ம அஜய் தேவகன் வச்சிருக்காரு. இருந்தாலும் இவங்க யாருமே வந்து இந்த டாப் 3 லிஸ்ட்டில் வரலையே. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க எல்லாருமே வந்து லக்ஸரிக்காக கார் வாங்குறது இல்லை, ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக கார் வாங்குறாங்க. ஆனால் கார்களை அனுபவிக்கணும்னு வாங்குறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சவுத் இந்தியன் நடிகர்கள் மட்டும்தான். அந்த லிஸ்ட்டில் இப்போ நான் 3வதாக சொல்ல போகிறேன் அந்த முக்கியமான நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவர் வேற யாரும் இல்லை, நம்ம மலையாள நடிகரான துல்கர் சல்மான் அவர்கள் தான். துல்கர் சல்மான் அவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய கார்களின் மதிப்பு கிட்டத்தட்ட 26 கோடி ரூபாய்க்கு கார்களே வச்சிருக்கிறாராம். அதில் பார்த்தீங்கன்னா இவர் என்க்ளோஸ் பண்ணது வெறும் 15 கார்கள் மட்டும்தான். ஆனால் இவரோட நெருங்கிய நண்பரான பிருத்திவிராஜ் சுகுமாரன் என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க அந்த ஆள் பொய் சொல்கிறாங்க, அவனோட கராஜிலே பார்த்தீங்கன்னா 50-60 கார்கள் இருக்குது. இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கல்ல, நானும் அவனும் சேர்ந்து பூட்டான் கேஸில் மாட்டினோம். பூட்டான்லேருந்து இந்த கார்கள்லாம் பத்தாதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற அந்த ஆர்மி வானெல்லாம் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணி எடுத்துன்னு வந்தோம். அதில் நாங்கள் வசமாக மாட்டினோம். பட் இருந்தாலும் சீக்கிரமாக வெளில வந்துடுவோம். அப்படி நாங்கள் வரலனாலும் பரவாயில்லைங்க, அட்லீஸ்ட் அந்த காரையாச்சும் விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி நம்ம யாருங்க அவர் துல்கர் சல்மான் அவர்கள் மேல்முறையீடெல்லாம் பண்ணார் கோர்ட்டில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கார் கிரேஸ் ஆனாலும் அதனால தான் இந்த மாதிரியான அனுபவிச்சு காரை வாங்குறாரு. காரை வாங்கி சும்மா கராஜில் நிறுத்தாமல் டிக்யூ அவர்கள் அப்பப்போ எடுத்து ஓட்டுறது உண்டு. கேரளா ரோட்ஸாக இருந்தாலும் சரி, ஹைவேஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ ஜாலியாக ஓட்டு வரான். இவ்வளவு ஏங்க இவரோட தந்தையான மம்முட்டி அவர்களே பார்த்தீங்கன்னா அப்பப்போ காரை செல்ஃப் டிரைவ் எடுக்கிறேன்னு சொல்லி கேரளா இருந்து இதோ பக்கத்தில் போயிட்டு வரம்பாருன்னு சொல்லி சென்னைக்கே வந்துருவாராம். ஏன்னா சென்னையில் ஒரு வீடு இருக்கு அடையாரில், அடிக்கடி வந்துட்டு போகிறான் சென்னையில் செல்ஃப் டிரைவிங் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து கார் கிரேஸ் ஆனாலே. ஸோ வளவலன்னு பேசாமல் இவர்கிட்ட என்னென்ன கார்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். இவர் வந்து அக்கௌண்ட்டில் காமிச்ச கார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் முதல் கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியஸ்டான காரு, ஒரு ரேஸ் கார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுதான் ஃபெராரி 296 GTR அப்படின்ற ஒரு காரு. இதோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,88,00,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செம கார்லங்க, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BMW M3 E46ன்றாரு, அது ஒரு 1,50 கோடி ரூபா. இதையும் தாண்டி மெர்சடிஸ் பென்ஸ் SLS இது ஒரு 2,50 கோடி. போர்ஷே 911 GT3 இது ஒரு 2,50 கோடி. அதுக்கப்புறம் போர்ஷ் பனமேரா அப்படின்ற ஒரு காரு கிட்டத்தட்ட 1,71,00,000 ரூபா. இது மட்டும் இல்லாமல் மெர்சடிஸ் மேபேக் GLS 600 இது 1 கோடியேவா 2,90,00,000 ரூபா, கிட்டத்தட்ட 3 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மெர்சடிஸ் பென்ஸ் S கிளாஸ் வச்சிருக்காரு 1.8 crore. மெர்சடிஸ் AMG G63 அது 1.9 crore. இதே மாதிரி மெர்சடிஸ் AMG A45 இது ஒரு 1 கோடி. என்ன டிஃபரன்ஸ் இருக்க போது, 4 டயர் 5 சீட்டு தானே, என்னமோ வாங்குறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் BMW 7 சீரிஸ் அது ஒரு 1.8 crore. லேண்ட் ரோவர் ரேஞ்ச் ரோவர் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,50 கோடி ரூபாய். இதுக்கப்புறம் நம்ம வால்க்ஸ்வேகன் போலோ, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வால்க்ஸ்வேகன் போலோ இது வந்து கிட்டத்தட்ட GTR அது எத்தனையோ கோடியா, எத்தனை கோடிலாம் கிடையாது, சில லட்சங்கள். மினி கூப்பர் ஒரு 40 லட்ச ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் மஸ்தா MX-5 அது இருக்காரு. அதுக்கப்புறம் இனோவா கிறிஸ்டா அது என்ன மிஞ்சி போனால் ஒரு 25 லட்ச ரூபா இருக்குமா. ஸோ இது எல்லாமே நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறது கணக்கில் சொல்கிறது 26 கோடி ரூபா மதிப்புள்ள கார்களை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு கார் வாங்கி EMI கட்டுறதுக்குள்ளே போதும்னாவது எப்பா இதெல்லாம் வாங்குறது கூட பெரிய விஷயம் இல்லை, இதை நிறுத்துறதுக்கு நீங்கள் ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்கீங்களாமே, இது ஏற்கனவே நான் என் வீடியோவில் போட்டுருக்கிறேன்ப்பா. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இவரோட நெருங்கிய நண்பரான பிருத்திவிராஜ் அவர்களே கிட்டத்தட்ட அவர்கிட்டயும் ஒரு 4-5 கார் இருக்குது, அதுவே ஒரு 20 கோடி ரூபா வருமா. ஸோ இவங்க 2 பேரையும் நம்ம சேர்த்து 3வது லிஸ்ட்டில் வச்சிருவோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடித்திருக்கும் அந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லை, நம்ம பாலிவுட் நடிகரான கிங் கான் அவர்கள் தான் நண்பர்களே. என்னது கிங் கான் அவர்களே 2வது இடத்துல தான் வந்திருக்காரா, எப்படி அது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கிங் கான் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்களின் மதிப்பு கிட்டத்தட்ட 31 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரிச்சஸ்ட் கார் கலெக்ஷன் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மாறுதட்டி கொள்கிறார் மார்கண்டேயன் நம்ம ஷாருக் கான் அவர்கள். ஆனால் இல்லை, முதல் இடத்தை பிடித்திருப்பது இன்னொரு நடிகர் இருக்கிறார். அவர் யாருன்னு நான் சொல்கிறேன். அவரும் நம்ம சவுத் இந்தியன் நடிகர் தான். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்தாலும் ஷாருக் கான் மேட்டரை பார்த்துட்டு நம்ம அப்புறம் வருவோம். அதாவது நம்ம துல்கர் சல்மான் மாதிரி நம்ம ஷாருக் கான் அவர்கள்கிட்ட வதன்னு கார்களை பெற்று போடவில்லை. அதுக்கு பதிலாக ஒன்று வாங்கினாலும் நறுக்குன்னு வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஷாருக் கான் அவர்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 கார் தான் இருக்குது. அதில் முதல் கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா புகாட்டி வேரான் அப்படின்ற மாதிரி வேரான் ஒரு காரு. இது கிட்டத்தட்ட 12 கோடி ரூபா வருதான். உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எடுத்துகிட்டு மும்பை ரோட்டில் போனால் 4 வீல் 4 திசையில் போவோம். எங்கே ஓட்டுவார்னு நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை மும்பை டு கோ ஹைவேல ஓட்டுவார் போல இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் இவங்க கிட்டலாம் இது இல்லாமல் இருக்குமாங்க. ரோல்ஸ் ராய்ஸ் குல்லைனன் பிளாக் பேட்ஜ் அப்படின்ற ஒரு காரு 10 கோடி ரூபா. இதையும் தாண்டி பென்ட்லி கான்டினென்டல் GT வச்சிருக்காரு 4 கோடி ரூபா. BMW i8 இதுவே ஒரு 3 கோடி ரூபான்றாங்க. மெர்சிடிஸ் பென்ஸ் S கிளாஸ் இதில் தான் நம்ம அடிக்கடி ஷாருக் கானை பார்ப்போம்ல, அதோட மதிப்பு ஒரு 2 கோடி ரூபா. ஸோ மொத்தமாக நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்களின் மதிப்பு எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 31 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லையே, கணக்குப்படி பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இவர்கிட்ட மற்ற கார்களும் இருக்குது, அதெல்லாம் சொல்லலை. ஆனால் என்க்ளோஸ் பண்ணபடி 31 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட கார் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஷாருக் கான் அவர்கள் இந்த லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். அப்போ முதல் இடத்துல பிடிச்ச அந்த தலை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தலை தான், வேற யாரும் இல்லை. அப்படியா, என்னப்பா சொல்கிற, உருட்டுறியா? நம்ம தலை அவர்கள்கிட்ட அவ்வளோ மதிப்புள்ள கார்கள்லாம் இருக்குதா? அவர்கிட்ட பைக் தானே நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா இல்லைங்க, சமீப காலத்தில் வாங்கலை சம்பத்துலலாம் வந்து ஒரு காராகவே வாங்கி குவிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா சமீபத்தில் ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் கார் கலெக்ஷனில் இறங்கி பயங்கரமான கார்கள், விலை மதிப்பு வந்து அதிகமாகிற கார்கள்லாம் வாங்கி குவிச்சிட்டாரு. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ இவர்கிட்ட இருக்கிற கார்கள் மதிப்பு மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 கோடியே 80 லட்சம் ரூபாய்க்கு நம்ம தலை வந்து கார் வச்சுக்கிறாருப்பா.
இதில் நம்மளை அசர வைக்கிற முதல் காரே என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்லாரன் செனா அப்படின்ற ஒரு கார் தாங்க. சமீபத்தில் இப்போ வாங்கினாரு. லிமிடெட் எடிஷன் கார் இது. இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபான்றாங்க. ஆன் ரோட் ப்ரைஸு 20 கோடி ரூபா, டாக்ஸ் சர்வீஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ 20 கோடி ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு அஜித் குமார் அவர்கள். அதுவும் லிமிடெட் எடிஷன்ப்பா. ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து இண்டிவிஜுவலாக கஸ்டமைஸ் பண்ணக்கூடிய ஒரு காருங்களாங்க. நம்ம போய் அப்படியே ஷோரூமில் பார்த்து வாங்கிட்டு வர கார்லாம் கிடையாது. இந்த கார் வேணும்னு சொன்னீங்கன்னா அவன் பொறுமையாக உட்காந்து அந்த காரை ரெடி பண்ணி நம்ம கிட்ட கொடுப்பான். இது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு இந்த கார் வெறும் 500 கார் மட்டும்தான் இருக்குது. இந்த 500 மட்டும்தான் மேக் பண்ணி உலகம் ஃபுல்லாக சுத்த விட்டுனுக்குறானுங்க. அந்த 500ல் ஒரு காரோட ஓனரு நம்ம அஜித் அவர்கள் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிக்கிறாரு. இந்த கார் வந்து 0லேருந்து 100 தொடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 2.5 செகண்ட் தான் ஆமா, சல்லுன்னு போய் நின்றோம். இது மட்டும் இல்லாமல் இந்த காருக்கு மெக்லாரன் சேனான்னு வச்சதுக்கு முக்கியமான காரணம் F1 லெஜெண்டரி டிரைவரான ஏரிட்டன் சேனா அப்படின்றவருக்கு கொஞ்சம் ட்ரிபியூட் கொடுக்கும் விதமாக இந்த காருக்கு அந்த பேரை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 800 கிலோ இருக்குமா அந்த காரு. 250 கிலோமீட்டர் பர் ஹவரில் போகுமா. வேற லெவல் காரு. அது 20 கோடி ரூபா கொடுத்து வாங்கிட்டாரு நம்ம அஜித் அவர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு பத்தாதுன்னு சொல்லி ஃபெராரி SF90 அப்படின்ற ஒரு கார் வச்சிருக்காரு. அது கிட்டத்தட்ட 7.5 கோடி ரூபா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போர்ஷே 911 GF3 அப்படின்ற ஒரு கார் வச்சிருக்காரு. அது 4 கோடியே 81 லட்ச ரூபான்றாங்க. ஷெவர்லே கொரேட்டே அப்படின்ற மாதிரி, கொரேட்டே கரெக்டுங்களா, கொரட்டை கட்டுன்றேன், கொரிட்டி அப்படின்ற ஒரு கார் C8 G06 அப்படின்ற ஒரு கார், அது ஒரு 1 கோடி ரூபா வச்சிருக்காரு. BMW 740 LS அப்படின்ற ஒரு காரு, அது ஒரு 2 கோடி. அது ஒரு பென்ஸ் 350 GLX, அது ஒரு 1.5 கோடி. லம்போகினி ஒன்று வச்சிருக்காரு, அதில் வந்து ஒரு 5 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மொத்தமாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 41 கோடியே 80 லட்ச ரூபாய்க்கு நம்ம அஜித் அவர்கள் கிட்ட கார் மட்டும் இருக்குதுப்பா. ஏன்னா அஜித் அவர்கள் ஒரு கார் கிரேஸ் அப்படின்றதையும் தாண்டி இப்போ ரேசிங்கில் இறங்கிட்டனால மனுஷன் வாங்குற சம்பளத்தை எல்லாம் இதுலேயே இறக்குறாரு. அதுவும் சமீபத்தில் அவர் கலந்துக்கிட்ட ரேசிங்காக 150 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாரு. இதுக்காக தான் ஒரு படம் நடிக்கிறாரா, இல்லை படம் நடித்து ஃப்ரீயாக இருக்கும்போது கார் ஓட்டுறாரா, இல்லை கார் ஓட்டுறதுக்கு செலவுக்கு காசு இல்லைன்னு படம் நடிக்கிறாரா எப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ எப்படியோ அது அவரோட இஷ்டம். நம்ம அவரை பார்த்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, மனுஷன் அவனுக்கு பிடிச்சதை எப்படி வந்து செஞ்சுக்கிறான் பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம கற்றுக்கணும். ஷோ ஆஃப் பண்ணாதீங்க. பிடிச்சா வாங்குங்க, பிடிக்கலன்னா TVS 50 கூட ஓட்டுங்க. நம்மளோட இன்னர் பீஸ் தான் நம்மளுக்கு முக்கியம் நண்பர்களே. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அடுத்தவனை பார்த்து சூடு போட்டுக்காதீங்க. இதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த காரோட கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கார் எது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. ஃபியூச்சரில் நம்மளும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.